மகிழ்ந்திடுவே என்னேசுவே பாடி மகிழ்ந்திடுவே என்னேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே என்னேசுவே பாடி மகிழ்ந்திடுவே என்னேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. And I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name, oh Lord, glory to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. உமக்கு மகிமை செலுத்திடுவே என்னேசுவே மகிமை செலுத்திடுவே என்னேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே உமக்கு மகிமை செலுத்திடுவே. இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட இந்த லைவ் ப்ரோக்ராமில் அழைக்கின்றேன். இந்த நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபிக்கவும் தேசத்தை நம்முடைய இருதயத்திலே நினைத்து அதை ஆண்டவரிடத்திலே சொல்லவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை துதித்து பாடி பின்பதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளை நாம் தியானித்து இந்த அருமையான ஜெப நேரத்தை நாம் முடிக்கப் போகின்றோம். எனவே இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற என் அருமையான திருச்சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கடந்த 6 மாதங்களும் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்மை பாதுகாக்க வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு அபிஷேகத்து கொடுத்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் நான் உங்களை நேர்த்தியாய் நடப்பிப்பேன், நான் உங்களை சரியான வழியிலே நான் உங்களை பாதுகாப்பாடு நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். எனவே பயப்படாதிருங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின்று. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எனக்குள்ளாக ஜெபாவியை ஊற்றுங்க ராஜா, எனக்குள்ளாக ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க, எனக்குள்ளாக ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க ராஜாதி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். என் தேசத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, என் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் 1 நிமிடம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே என் தேசத்திற்காக ஜெபிக்கின்ற பாரத்தை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஈமெனர். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம் தரும், தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட என்னை உருவாக்கும்
உமக்காய் வாழுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம் தரும், ஜெபமே ஜெயம் தரும். தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன், என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன். தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட. தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன், என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன். தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட. தேசத்திற்காய் எழுப்புதல் இந்தியா கண்டிட என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன், என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன். பாவம் பெருகுதே, தேசம் அழியுதே. பாவம் பெருகுதே, தேசம் அழியுதே. இரட்சகர் இயேசுவை உலகம் அறியணும். இரட்சகர் இயேசுவை உலகம் அறியணும். தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட. தேசத்திற்காய் ஜெபித்திட எழுப்புதல் இந்தியா கண்டிட என்னை உருவாக்கும். உமக்காய் வாழுவேன், என்னை உருவாக்கும். உமக்காய் ஓடுவேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் தேசம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. என் தேசம் மரண பயத்தினாலே நிறைந்திருக்கிறது. என் தேசம் கவலையினாலே நிறைந்திருக்கிறது. என் தேவனே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் பாடப் போகின்றோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2-4 ஆமென். டி மேஜர் ஆமென். இயேசு ராஜா ஆண்டவரே புதிய பாடல் பாடி உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கர்த்தரை துதித்து பாடுங்கள். ஆமென். புதிய
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் பாடுவோம். புதிய பாடல் பாட பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே. திடன் தந்தார் ஆவியினார் நமக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை புகழ்ந்து பாடல் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே புவிதனில் தருபவரே. பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. தினமும் புவிதனில் தருபவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா வல்லமையுள்ள தேவா. வரங்களின் மன்னவரே எல்லா வரங்களின் மன்னவரே. பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. இந்த புவிதனில் தருபவரே. மகிமையின் ராஜா அவர் இயேசு மகிமையின் ராஜா அவர். மகத்துவமானவரே அவர் மகத்துவமானவர். பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே புவிதனில் தருபவரே. புதிய புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி
பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. புதிய பாடலை பாடி நம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் சொல்கின்றேன், கர்த்தர் நமக்கு பொல்லாப்பிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்ஸ்ட்ருமெண்ட், ஆயுதம் கொடுத்திருக்கிறார். என்ன ஆயுதம்? துதியின் ஆடை. ஹல்லேலூயா. துதி என்கின்ற ஆடை. ஹல்லேலூயா. எனவே நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். வீட்டில் உட்கார்ந்து நான் என்ன செய்வேன்? மாதம் முடிந்து விட்டது, புதிய மாதம் பிறந்து விட்டது, எனக்கு தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன்? யாரிடம் போவேன் என்று ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாது, பயப்படாது. உனக்கு இருக்கின்ற ஆயுதத்தை எடுத்து பிரயோகம் பண்ணு, நான் அற்புதம் செய்வேன். நீங்க சொல்ல முடியும், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். ஆண்டவருடைய பாதத்தில் நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டையை தகர்த்திடுவேன். துதி வழி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதி வழி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டையை தகர்த்திடுவேன். துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டையை தகர்த்திடுவேன். துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டையை தகர்த்திடுவேன். துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள். துதிதான் உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். ஆமென். துதி துதி துதி. எப்படியப்பா நான் துதிப்பது? பயப்படாதே என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தைரியமாக நாம் சொல்ல வேண்டும். ஆமென். நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டையை தகர்த்திடுவேன். துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டை தகர்த்திடுவேன். துதி வழி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. சொல்லுங்க. துதி வழி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதியின் ஆடை அணிந்து விட்டேன். யோ
யோசுவா துதித்தான், அளங்கம் இழிந்து விழுந்தது. யோசுவா துதித்தான், அளங்கம் இழிந்து விழுந்தது. தானியேல் ஆராதித்தான், தானியேல் ஆராதித்தான், சிங்கத்தின் வாய்கள் அடைந்தன. தானியேல் ஆராதித்தான், சிங்கத்தின் வாய்கள் அடைந்தன. துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டை. ஆமென். தைரியமா பாருங்க, தைரியமாக. எதிரி கோட்டை தகர்த்திடுவேன், துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதி என் ஆடை அணிந்து விட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எரிகோ கோட்டையை தகர்த்து விட்டேன். காரணம் துதித்தல். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி நமக்குள்ளாக இருக்கும்போது நம்மை அண்டி இருக்கின்ற பலவீனங்கள், பிரச்சனைகள் அது மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாள் அழுது ஜெபித்தார், கலக்கம் நீங்கி மகிழ்ச்சி தந்தார். அந்நாள் அழுது ஜெபித்தார், கலக்கம் நீங்கி மகிழ்ச்சி தந்தார். அந்நாள் அழுது ஜெபித்தார், கலக்கம் நீங்கி மகிழ்ச்சி தந்தார். குருடன் ஏங்கி அழைத்தார், பார்வை அடைந்து துதித்தான். குருடன் ஏங்கி அழைத்தான், பார்வை அடைந்து துதித்தான். துதியின் ஆடை அணிந்து விட்டேன், எதிரி கோட்டை தகர்த்திடுவேன். துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. துதி பலி என் உயிர் நாடி, ஆராதனை என் உயிர் மூச்சு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. உமக்கு நன்றி ராஜாதி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி ராஜாவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஆராதனை. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சி மேஜர் கொடுத்து பாருங்க, சி மேஜர். ஆமென். ஹல்லேலூயா. ஆயிரம் நாவுகள் உம்மை துதிக்க வேண்டுமே. நீர் செய்த நன்மைகளை, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க வேண்டுமே. ஆராதனை துதி கணம் உமக்கே, துதி கணம் உமக்கே. 3-4 நினைக்கிறேன். ஆராதனை துதி கணம் உமக்கே, துதி கணம் உமக்கே. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க அப்போ. ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு 1000 நாவுகள் போதாதாப்பா, 1000 நாவுகள் போதாதாப்பா. ஆண்டவரே மட்டுமாய் உதவி செய்கிறேன், உமக்கு நன்றி அப்பா. 1000 நாவுகள் உம்மை துதிக்க வேண்டுமே. நீ செய்த நன்மை
துதி கணம் உமக்கே, துதி கணம் உமக்கே. பார்வோனின் சேனை அழிந்தது, சத்ருவின் கோட்டை தகர்ந்தது. பார்வோனின் சேனை அழிந்தது, சத்ருவின் கோட்டை தகர்ந்தது. அற்புதங்கள் செய்பவரை எண்ணி துதிக்க வேண்டுமே. ஆராதனை துதி கணம் உமக்கே, துதி கணம் உமக்கே. ஆராதனை துதி கணம் உமக்கே. ஆண்டவரே இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக வந்த தடைகளிலிருந்து நீர் மாற்றினீரே, பார்வோனின் சேனைகளை அழித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனின் சேனை அழிந்தது, சத்ருவின் கோட்டை தகர்ந்தது. அற்புதங்கள் செய்பவரை எண்ணி துதிக்கவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை துதி கணம் உமக்கே, துதி கணம் உமக்கே. ஆராதனை துதி கணம் உமக்கே, துதி கணம் உமக்கே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களும் நீர் கிருபையாக பாதுகாத்து கொண்டீரே, இம்மட்டும் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை நீர் காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை மக்களாக, குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை தருவீராக, எங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவரே சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, மரண பயங்கள் என் தேசத்தை விட்டு ஒளியட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே பயங்கள் என்னுடைய தேசத்தை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, என்னுடைய தமிழகத்தை விட்டு அகன்று போவதாக அப்பா உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. யார் யார் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்களோ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேசத்துக்கு சேமத்தை தாங்கப்பா, தாங்கப்பா அப்பா, தாங்கப்பா. ஆண்டவரே தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நீ சுகத்தை தாங்கப்பா, தாங்க. ஆண்டவரே இயேசு ராஜா, நீங்க தாங்க, சுகத்தை தாங்க, பலனை தாங்க, பலனை தாங்க, தாங்க, தாங்க. ஆண்டவரே ஆமே, தாங்கப்பா, இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா, இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. தாங்கப்பா, இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா, இப்போ தாங்கப்பா, தாங்கப்பா, பதில தாங்கப்பா. தேசத்துக்கு தாங்கப்பா,
சுகத்தை தாங்கப்பா தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. பிரார்த்தனை கேட்கணும் என் அன்பு ஏசப்பா, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஏசப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த அருமையான புதிய நாள், புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்குள்ளாகி என்னையும் எங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்கக்கூடிய வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தோடு நீங்கள் காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்போம். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் கரெக்டாக இருக்கா? Praise the Lord Jesus. Amen. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் புஸ்தகம். அனைவரும் யோவான். Turn to me to the book of John, the Gospel according to John, chapter 14. யோவான் 14 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யோவான் 14:1 வாசியுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்காதிருப்பதாக. கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். அனைவரும் சொல்லுங்கள். நான் சொல்ல சொல்ல என் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்பேன், இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. Let not your hearts be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Praise the Lord. Hallelujah. எவ்வளவு நல்ல அற்புதமான தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், கலங்குகின்ற, கவலைப்படுகின்ற, வேதனைக்குள்ளாகின்ற நேரங்களிலே, சில நேரங்களிலே அதிகமாக நாம் கலங்கி போய்விடுகின்றோம். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து போய்விடுகின்றோம். எவ்வாறு ஒரு காரியத்தை கையாளுவது என்று தெரியாமல் கலங்கி போய்விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை, let not your hearts be troubled. Have faith in God and have faith in Christ Jesus. Whenever we feel
that we are failing and going through problems and difficulties, always remember that never allow our hearts to be troubled. பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது ஒருபோதும் நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. என்ன அனுமதி? உங்க இருதயம் எதுக்கு கலங்குவதற்கு என்ன செய்யக்கூடாதுங்க? அனுமதி கொடுக்கவே அனுமதி நாம தான் கொடுக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு சின்ன ஒரு கவலை தரக்கூடிய ஒரு செய்தி என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சிறிய ஒரு நஷ்டம் அல்லது ஒரு சிறிய பலவீனம் அல்லது ஒரு சிறிய ஒரு கஷ்டம் என்றால் உடனே நாம் அதை எவ்வாறு அந்த பிரச்சனையை நாம் பெரிதாக மாற்றுகிறோம் கவனிக்கிறீர்களா? அதையே யோசிப்போம், அதையே சிந்திப்போம், அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி அதிகமாக சிந்திப்போம், அதை பற்றி மிகவும் அதிகமாக தியானிப்போம், பயந்து பயந்து சிந்தனை செய்வோம். அதிகமான ஆபத்தான சிந்தனைகளை நாம் மேற்கொள்வோம். சிந்தனைகள் பயமுறுத்துகிறது போல் இருக்கும், கவலைப்படுத்துகிறது போல் இருக்கும். When we meditate on our difficulties and on our pain and agony, always remember this kind of meditation will take you to a depression. இப்படிப்பட்ட ஒரு தியானம் உங்களை மன அழுத்தத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். இயேசு சுவாமி சொல்றார், உங்க இருதயம் சொல்லுங்க. That's the reason Jesus says, let not your hearts be troubled. உங்க இருதயங்கள் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe in God. Believe in Jesus. Trust Him. Trust God. Always trust Him. எப்பொழுதுமே அவரையே நம்பி இருக்கணும். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். Never allow your heart to be troubled. Never meditate on your troubles. Meditate on God's word. ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். That is the reason Bible says in Psalm number 1, சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. அந்த அழகான வார்த்தையை நீங்களும் நானும் நம்ம அறிந்து கொள்ளணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற, delight in the law of the Lord. Meditate God's word day and night. எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Let not your hearts be troubled. உங்கள் இருதயம் சொல்லுங்க, உங்கள் இருதயம். Confess to yourself and say after me, let not my hearts be troubled. என் இருதயம் கலங்கக்கூடாது. கவனிங்க, இயேசு சுவாமி இதை சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பெரிய ஒரு சண்டை அல்லது ஒரு குழப்பம் ஏசப்பாவுக்கும் ஏசப்பாவுடைய சீஷர்களுக்கும் வந்துவிட்டது. When you look into the context, you have to read chapter 13 and 14. Then only you can able to understand this particular scripture in a very good manner. ஒரு சரியான விதத்தில் இந்த வேத பகுதியை புரிந்து கொள்ளணும்னா 13 and 14, 13-14 அதிகாரங்களை நீங்கள் வீடுகளில் போய் இன்று இரவு வாசியுங்க. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
இயேசு சுவாமி சொல்கின்றார், verse 13, chapter 13 verse 1 says like this. நீங்க பாருங்களேன், 13:1 என்ன சொல்லுகிறது? பண்டிகைக்கு முன்னே சொல்லுங்கம்மா, நீ வாசிமா. 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். Now before the feast of the Passover, when Jesus knew that his hour was come that he should depart out of this world unto the Father, that he knew that his hour was come that he should depart out of this world unto the Father. இயேசு சுவாமிக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சான், இது உலகத்தை விட்டுட்டு நம்ம பிதாவின் இடத்திற்கு போக வேண்டிய நேரம். அப்போ அந்த ஊழியத்தை யார் கையில் கொடுக்கிறது? அந்த ஊழியத்தை தம்முடைய சீஷர்கள் கைகளில். So he wanted to delegate his ministry to his beloved disciples. But before delegating all his responsibilities, before appointing them and anointing them to the ministry, Jesus wanted to teach them and train them in a proper way so that they will be able to follow Christ in a godly manner. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிந்தனைகளையும் கிறிஸ்துவின் ஊழியத்தையும் அபிஷேகம் பெற்று ஊழியத்திற்குள்ளே வருவதற்கு முன்பதாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு பயிற்சி அளிக்க விரும்பினார். ஆகவே இயேசு சுவாமி என்ன செய்கிறார்னா, தன்னுடைய ஊழியத்தை அவங்க கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். கவனிங்க, இயேசு சுவாமி தான் ஊழியத்தை தானே வச்சுக்கணும்னு ஆசைப்படலை. இயேசு சுவாமி தன் ஊழியத்தை சீஷர்கள் கைகளில், நம்முடைய கைகளில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது, அங்கே நீங்கள் பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுதே அங்கே இயேசு சுவாமிக்கும் சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் முக்கியமாக ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். சாப்டர் 13 verse 8, Peter says, Lord, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். நீர் verse 5 says, 5 வசனம் வாசிங்க. பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருக்கிற சீலையினால் துடைக்கவும். Jesus began to wash the disciples' feet and to wipe them with a towel. இயேசு ஒரு நம்முடைய சீஷருடைய கால்களை he started to wash. கால்களை என்ன செய்ய சொன்னாராமா? கழுவ தொடங்கினார். அவங்களுடைய பாதங்களை வைப் பண்ணார் டவல் வச்சு. Then cometh he to Simon Peter, and Peter said unto him, Lord, dost thou wash my feet? என் காலை நீங்க கழுவலாமா? Verse 8 says, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. You should not wash my feet, oh Jesus, I'm a simple man. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் if I wash thee not, என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். Thou hast no part with me. நான் உன் காலை கழுவலடா, என்னிடத்துல உனக்கு இல்லை. உடனே பேதுரு சொல்றார், oh please Lord, not only my feet but also my hands and my head, please wash me. என் உடம்பவே கலை. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் between Jesus and his disciples. He wanted to train something, he wanted to teach something. Jesus சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார், but they are understanding in a different manner. They are understanding the words of Christ in a different way.
கிறிஸ்துவின் வார்த்தையை சீஷர்கள் அப்படியே கரெக்டாக பிடிச்சிக்கிற முடியல. ஏன் பேதுருவால் கூட கரெக்டாக பிடிச்சிக்கிற முடியல. இவர் இயேசு சாமி ஒன்று சொன்னாரா, பேதுரு எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பார். இயேசு சாமி கால்களை கழுவ போனார்னா பேதுரு அதெல்லாம் முடியாது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்பார். அப்புறம் இல்லைப்பா நான் காலை கழுவலைன்னா பங்கு இல்லைன்னா கால் மாத்திரம் இல்லை, என் தலை வரைக்கும் கழுவிடுங்கன்னு எதையாவது ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. புரிகிறதா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிந்ததா? சரி, தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு சொல்றாரு in verse 14, if then your Lord and Master have washed your feet, ye also ought to wash one another's feet. வாசிங்க தமிழ்ல. 14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்களும் என்ன செய்யணுமா? ஒருவருடைய கால்களை கழுவுங்கள். praise the Lord. hallelujah hallelujah. ஆமாம். verse 21, step by step Jesus wanted to reveal something important to his disciples. படிப்படியாக இயேசு சுவாமி ஒரு விஷயத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டார். verse 21, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். When Jesus had said that he was troubled in spirit and testified and said, verily, verily, I say unto you that one of you shall betray me. Then the disciples looked at one and another, doubting of whom he spoke. ஏசப்பா சொல்றாரு, உங்களில் ஒருத்தனை காட்டி கொடுப்பானோடனே அங்கே இருக்கிற சீஷர்கள் எல்லாம் ஒருத்தரை பார்க்குறான். அப்போது கவனிங்க, அங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், போலீஸில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னா நீங்கள் நல்லா தான் உட்காந்துருந்தீங்க, நல்லா தான் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், நீங்கள் என்ன செய்வீங்க? சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? குழப்பம் இன்னும் அதிகரிக்குது, குழப்பம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. நான் நிறைய விஷயங்களை தாண்டி போறேன், நான் நேரம் எனக்கு குறைவா இருக்குது. 33 வசனம் வாசிங்க. verse 33. பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். பிள்ளைகளே எல்லாரும் பாருங்க, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீங்க மாத்திரம் வாசிங்க. பிள்ளைகளே, மைக்கில் வாசிமா. பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோட சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இயேசுப்பா என்ன சொல்றாருன்னா, என்னை தேடுவீங்க, என்னை நீங்க என்ன செய்வீங்க? தேடுவீங்க. You will search me, ye shall seek me, but you cannot come to the place where I am going. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என்னை தேடுவீங்க. எல்லாம் யோசித்து பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஃபஸ்ட்டு இப்போவே உங்களுக்கு மனசில் ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் என்னை தேடுவீங்க, நான் போகிற இடத்துக்கு யாரும் வர முடியாது. என்ன நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார். முதல்ல அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் காட்டி கொடுப்பாங்கிறாரு,
ஒருத்தன் காட்டி கொடுப்பாங்கிறாரு, ஒவ்வொரு பேஸாக இருக்கு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் போகிற இடத்துக்கு என்னை தேடுவீங்கன்னு வேற சொல்கிறாரு. குழப்பமாகவே இருக்கு. Disciples were in a state of confusion. But Jesus is very clear in his vision and wanted to reveal everything that is going to happen step by step in his life. Before he wanted to end his earthly ministry, உலகத்தினுடைய ஊழியத்தை இயேசு சுவாமி முடிக்கிறதுக்கு முன்பாக Jesus wanted to dedicate his ministry to his beloved disciples. தன்னுடைய சீஷர்கள் கைகள் அப்படி ஒப்பு கொடுக்கணும்னு இயேசு ஆசைப்பட்டார். Praise the Lord. அப்போ they were in a confusion. அவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். Chapter 13 verse 36. சீமோன் பேதுரு, Simon Peter அவரை நோக்கி, said to him, ஆண்டவரே, Yes Lord, நீர் எங்கே போகிறீர் என்றான். where are you going? Whither goest thou? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். Now you should not come, but you will come to the place where I am going later. நீ கொஞ்ச நாள் கழிச்சு வருவ, நீ வருவ. You know what Peter said? பேதுரு அவரை நோக்கி, Verse 37. ஆண்டவரே, Lord, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். Now Peter got confused and he started to speak to Jesus in a different manner. பேதுரு ரொம்ப குழப்பத்தில் உச்சிக்கு போயிட்டான். அவன் சொல்றான், நான் ஏன் வரக்கூடாது? நான் வருவேன் ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்றேன், கேட்டுக்கோங்க. I will lay down my life for thy sake. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பான் பேதுரு. சும்மா வந்தான் பேதுரு. எங்கள் அப்பாவை, போட்டை, மாமனை, மச்சானை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தேன்னா, ஆண்டவரே சும்மா இல்லை, நீங்கள் எங்கள் தலைவர். சும்மா நீங்கள் ரொம்ப நேரமாக கவலையாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? பேதுருக்கு கொஞ்சம் ஏசப்பாவுடைய சைக்காலஜி புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆவியில் ஏற்கனவே வாசித்தோம், கலங்கி இருந்தார். ஏசப்பா என்ன செஞ்சிருந்தாரா? ஆல்ரெடி யூ ஹவ் ரெட் in the previous verses that he was troubled in his spirit. Jesus was troubled in his spirit. Peter was watching it very carefully, and now he says to Jesus that, Lord, wherever you go, I will follow thee. I will lay down my life for thy sake. உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பான் இந்த பேதுரு. ஏசுநாதர் கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாம். சரி, ஓகேடா, பரவாயில்ல, பார்த்தியா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் டப்புடு மூக்கு உடச்சி விட்டார். எப்படி மூக்கு உடச்சிட்டாருன்னா, ராஜா உயிரை கொடுப்பியா? நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னைய தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மறுதளிப்பேன். இப்போ நீங்கள் யாராவது சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், நான் போகிறேன், என்னை தேடுவீங்க, கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் சொல்லி இன்னும் என்னை ஒருத்தர் கொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, திடீர்னு உங்களை யாராவது கவலைப்படாதீங்க பாஸ்டர், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் உயிரை கூட கொடுப்போன்னு. ஆமாம், நீ உயிரை கொடுப்ப. இன்றைக்கே நீ உயிரை தெரியாதுன்னு உன் உயிருக்கு வந்துட்டு நீ என்னைய மறுதளிப்ப. இது வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரைனிங் ஏசப்பா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போனார்.
ஆனால் நடுவில் பயங்கர குழப்பமாயிடுச்சு. இந்த மிடில் disciples got confused. அவங்க இருதயம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்டர் 14 verse 1. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Hallelujah. And that is the reason Jesus said to his disciples, let not your hearts be troubled. Believe in God, also believe in Christ. Because the whole bunch of disciples were in a state of confusion and couldn't able to understand the teachings of Jesus properly. They were confused in their hearts. ஏசப்பா சொன்னதை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியாததுனால சீஷர்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க. ஒருத்தர் ஏசப்பாவுக்காக உயிரை கொடுப்பேங்கிறான். அவரை ஏசப்பா சொல்றாரு, நீ என்னை மறுதளிப்ப. அதே ஆள் ஏசப்பாவுடைய நீங்கள் போய் ஏன் காலை கழுவுறீங்களேன்னு சொன்னால், காலை கழுவுலன்னா பங்கிலடான்றாரு. உடனே தலையெல்லாம் கழுவுங்க அப்படிங்கிறான். ஒரே கன்ஃபியூஷன். நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது ஏசு சொல்கிறாரு. அவங்க எங்கே போக போகிறாரோ ஏசப்பா, திடீர்னு நல்லா தானே எங்கள் கூட இருந்தார். போட்டில் போனாலும் கூப்பிட்டு போவாரே, நடந்து போனாலும் கூப்பிட்டு போவாரே, எருசலேமுக்கு போனாலும் கூப்பிட்டு போவாரே. ஏதோ 2-3 முறை நாங்கள் அவிசுவாசமாக இருந்ததுனால ஒரு சிறு பிள்ளை அங்கே வந்துட்டு இறந்து கிடந்தா. ஒரு முறை ஒரு சிறு பிள்ளை இறந்து போயிட்டா. அப்போ இறந்து போனப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிடுவார். இந்த அதுக்கு நடுவில் நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கு நடுவில் இன்னொரு அம்மா அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து இயேசுவை தொட்டு அந்தமா நடுவில் அந்த கூட்டத்தை கலப்பி, அதுக்கு நடுவில் ஒருத்தர் அவங்க வீட்டிலேருந்து வந்துடுவானுங்க. வந்து சொல்லுவாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், சிறு பிள்ளை மறுத்து போய்விட்டால். இது அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த ஒரு 5-6 சீசர்கள் எல்லாம் சிரிச்சு கடைசியில் அங்கே போனால், அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் இயேசுசாமி சொல்வார், ஏன் அழுகிறீர்கள், அவள் நித்து தூங்கி கொண்டிருக்கிறாள். அப்போ அவங்களும் சேர்ந்து சிரிச்சு, அப்போ சீசர்களும் சேர்ந்து என்ன நம்ம ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சி, அந்த நேரத்தில் இயேசு அதை ஆவியில் அறிஞ்சு, என் கூட உள்ள ஜெபத்துக்கு வர்றவன் 3 பேர் தான் வரணும், பேதுரு, யாக்கோபு, யோவான், பாக்கி எவ்வளோ எல்லா பேரும் அங்கே போயிரு, அங்கே தள்ளி போயிரு, சாப்பாட்டு ரூமில் போய் வந்துக்கோன்னு அனுப்பிச்சு, இவங்க பாக்கி 9 பேரும் வந்துட்டு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாரேன்னு அவர் அவங்க ஓரமாக உட்காந்து. நம்ம அப்படி ஒரு சில முறை தானே நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு நம்மளை ஒரேடியாக விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணணும்? இப்போ எங்கேயோ போக போகிறேன், எங்கே போங்கிறாரு. அப்படியே போனாலும் இவங்க 3 பேரும் கூப்பிட்டு போவார். மறுரூபமலைக்கு இந்த 3 பேர் தானே கூப்பிட்டு போனார். அந்த சின்ன பிள்ளை உயிரிழப்பு இந்த 3 பேர் கூட்டு போய் இந்த 3 பேரையும் இப்போ கடிஞ்சுக்கிறாரு. 3 பேரெல்லாம் முக்கியமானவன் பேதுரு, 12 பேரெல்லாம் முக்கியமானவன் பேதுரு. அவனவே பார்த்து சொல்லிட்டாரு, நீ என்னை மறுதளிப்பாய். எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. All of the disciples are in a confusion, are in confusion. Their hearts were troubled. இருதயெல்லாம் குழம்பிடுச்சு. And Jesus wanted to solve this problem immediately. And Jesus said, let not your hearts be troubled. ஏசு சுவாமி இந்த பிரச்சனையை உடனடியாக முடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ உடனே ஏசப்பா சொல்லிட்டார், உங்கள் இருதயம் பிரச்சனை அதிகரிக்கும் போது யாராவது ஏசப்பா மாதிரி மாறிடணும். Whenever problem arises, always become like Jesus. Speak like Jesus. குடும்பத்தில் பிரச்சனை கூடும்போது speak like Jesus. Say to your family, say to your beloved family, உங்கள் அன்புள்ள குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, hey, hey, don't worry. Hey children, hey my beloved husband or beloved wife, do not worry. Let not your hearts be troubled. பிரச்சனை கூடும் பொழுது சொல்லுங்க உங்க குடும்பத்தை பார்த்து, கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, hey, no problem, விடுமா, விடுங்க, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம்.
ஏசப்பாவிடத்தில் விசுவாசமா இருப்போம். இந்த பிரச்சனை எல்லாம் மாறும். இது ஜூலை மாசத்துல விசுவாசத்தோடு சொல்லுங்க. பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது, குழப்பமான வார்த்தைகளாகவே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அநேகருக்கு இந்த பிரசங்கம் கூட ஒழுங்கா புரிஞ்சிருக்காது, குழப்பமா இருக்கலாம், பரவாயில்ல. நான் கடைசியா சொல்றது உங்களுக்கு குழப்பாம சொல்றேன். குழப்பம் அதிகமா மாறும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளீர்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். எனக்கு என்ன ஆச்சு நீங்களே உங்களுக்குள்ள குழம்பும் போது கவலைப்படாதீங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமென். ஜான் சாப்டர் 14 verse 6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும், yes, I am the way, the truth and the life, ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். ஆமென். இயேசுதான் வழி. குழப்பங்கள் அதிகரிக்கும் பொழுது இயேசுதான் மருந்து, மாத்திரை. இதை நினைத்து நீங்க குழம்ப வேண்டாம். காரணம் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார், have faith in Christ Jesus. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். விசுவாசத்தை கூட்டுவோம். குழப்பம் அதிகரிக்கும் பொழுது, whenever problem arises, increase your faith. Increase your faith. Amen. Have faith on Jesus. இயேசுவிடம் விசுவாசம் வையுங்கள். பிரச்சனை கூட கூட யார் மேல விசுவாசம் வைங்க? இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். is the way, the truth and the life. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம். verse 14 says, 14 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் எதை if ye shall ask anything in my name, I will do it. நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இந்த ஜூலை மாசத்துல அதிகமான அன்பையும் விசுவாசத்தையும் இயேசுவின் மீது வையுங்கள், இயேசுவின் மீது வையுங்கள். verse 27, 27 வசனம், verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகின்றேன். Peace I leave with you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு My peace I give unto you. உலகம் கொடுக்கிற பிரகாரம், Not as the world giveth, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. Not as the world giveth, உங்கள் give I unto you. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled, neither let it be afraid. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth. இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி ஒரு பீஸ் கிடையாது. It's a heavenly peace. Let not your heart be troubled, neither let it be afraid. உங்க இருதயம் கலங்க வேண்டாம். My dear brothers and sisters, never ever allow your hearts to be troubled. ஒரு நாள் உங்க இருதயத்தை குழப்பமான சிந்தனைகளுக்கு நீங்க ஒப்பு கொடுக்காதீங்க. Never allow troubles in your heart. Never meditate. Don't go and sit somewhere and think about all the problems, all the difficulties, all the minus points. There are plus points to think about and praise the Lord. அநேக நல்ல விஷயங்கள் கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு இருக்கிறது. Because we are alive today. Praise the Lord. We got our food. Praise the Lord. We got our dress. Praise the Lord. I have seen this wonderful brand new month July. Praise the Lord. நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது மாசம் ஜூலையை பார்த்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடையை தந்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினவர் எபினேசர், இனிமேலும் நடத்துவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are plus points so that we can praise the Lord always.
don't go and sit somewhere and always think about your minus points. Minus point think பண்ணாதீங்க. You have to balance your life. வாழ்க்கையை we have to balance it. வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும். Yes, in all of our lives there are plus and minus. நம்ம வாழ்க்கையில பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். Don't worry about that, because we have a Christ. He is a living God. He is a God who is able to do anything, even to accomplish the impossible things in our lives. He is living and living in us. முடியாதுன்னு சொல்ற விஷயத்தை கூட முடிய வைக்கின்ற வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வம் கர்த்தர் இயேசு நம்மோடு இருக்கிறார். பின்னர் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? எதற்கு பயப்பட வேண்டும்? மைனஸை யோசிக்காதீங்க. ஐயோ மைனஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட். there are plus points. ஹல்லேலூயா. எத்தனை ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ராஜா? ஹல்லேலூயா. எத்தனை ப்ளஸ் பாயிண்ட் என்னம்மா? ஆமாம், எத்தனை ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு ஆலயம், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாகனம், நல்ல நல்ல விசுவாசிகள். ஏம்மா விசுவாசிகள், உங்களுக்கு கர்த்தர் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் உங்கள் வீடுகள் வாசல்கள் எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார் தானே, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால இந்த ஜூலை மாதத்தை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மைனஸாக நினச்சி உங்கள் இருதயத்தை அப்படியே கரைய வச்சிடாதீங்க. ப்ளஸ் நிறையா இருக்குது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்டு. Believe in God and believe in Christ Jesus. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரை கைவிடாதவர் இனிமேலும் கைவிடவே மாட்டார். Praise the Lord. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜூலை மாதம் அற்புதமான மாதமாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதை கண்டு பேப்பர்லையும் நியூஸ்லையும் கேட்டு 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 இருதயம்லாம் கலங்கி போயிருக்கிறது. Lord, help us. Help us, oh God. We believe in thee, oh Master. Strengthen us. Bless us. Guide us. Lead us. எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை கைட் பண்ணுங்க. எங்களை லீட் பண்ணுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஜூலை, bless the month of July, oh God. ஜூலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, amen. Jesus name I pray. God's people say amen. 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 God bless you. இந்த மாதம் இனிய மாதம். Have a blessed